வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை 2026. இந்த வினாத்தால் இந்த பகுதி 2 அமையப்பெற்ற 6வது வினாவாக வந்த அளவிடைப்படம் தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்க இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ள வாங்க. ஒருவேளை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னும் நிரப்பப்படையில அப்படின்னு சொன்னா நீங்க பகுதி 1A இந்த வீடியோக்கு கீழே போயிட்டு லிங்கை பாருங்க. லிங்கில் கட்டாயம் வீடியோ இருக்கும். வீடியோன்னு சொல்றேன், என்ன வினாத்தாள் இந்த லிங்க் இருக்கும். வினாத்தாள தரவிறக்கம் செய்யலாம். 2 விதமான லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஒன்று டெலிகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட டெலிகிராம்ன்ற அந்த வைவர் வாட்ஸ்அப் மாதிரி அது ஒரு சாஃப்ட்வேர் தொடர்பான சாதனம். அந்த டெலிகிராம் இருந்தால் உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இல்லை டவுன்லோட் பண்ண முடியுதோ அப்படின்றத ஒரு கீழே போடுங்க பார்ப்போம். அதே நேரம் கூகுள் டிரைவ்ல இருந்தும் டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி போட்டிருக்கேன். இல்லைன்னா எங்களோட வைவர் வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்கள் இந்த லிங்கும் வந்து கீழே போட்டிருக்கேன். நீங்கள் அதில் இணைந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ அந்த வினாத்தாள்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து என்னுடைய சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங். நீங்களோ உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்னா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதே நேரம் தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது கட்டாயம் இந்த வீடியோ வந்து பேப்பர் கிளாஸ்ல கூட நான் தான் கதைக்கிறதா இருக்கும். வகுப்புக்கு நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும் வகுப்பு எவ்வளவு பிரயோசனமா இருக்கும். அதுவும் கூடுதலாக சந்தேகங்களை கேட்கிற பிள்ளைகள், கலந்துரையாடல பங்கு பெறுற பிள்ளைகளுக்கு இந்த வகுப்பு மிகவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மற்றபடி அமைதியா இருக்கிற பிள்ளைகளும் அவங்க கேட்கிற சந்தேகங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக அமைகிறது மாதிரி இருக்கும். நான் உங்களை எப்படியாவது 2-3 கதைக்க வச்சிருவேன். உங்களோட கேள்விகள் கேட்டு நீங்க கதைக்க வச்சிருவேன். ஸோ நீங்க வந்து கட்டாயம் உங்களுக்கு சூம் மூலமான வகுப்பும் ஒரு வித்தியாசமான கற்றல் அனுபவத்தை தரும். நீங்க இணைந்து கொள்றா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். கடந்த வருடங்கள்ல இணைந்து கொண்ட மாணவர்கள் இந்த நல்ல பெறுபேறுகளை பெற்றிருக்காங்க. ஸோ நீங்களும் இணைந்து கொள்றா இணைந்து கொள்ளுங்க. அது தொடர்பான விவரம் வேணுமென்னா எனக்கு கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை புள்ளி வருது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கேத்திர இந்த கேள்விகளை தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே புள்ளி திட்டம் சொல்லுவேன். ஸோ அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு எத்தனை புள்ளி வருது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தால் அதையும் மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்தது வீடியோ வரும் தேவையில்லாமல் அடுத்த வீடியோ போடுங்க, இந்த கேள்வியை போடுங்க, அந்த கேள்வியை போடுங்கன்னு கமெண்ட் பண்ணாமல் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ள போவோம். இந்த 6வது கேள்வி இருக்குதானே, இந்த 6வது கேள்வி அளவிடை படம் என்று சொல்றது. இந்த அளவிடை படம் எங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அது இந்த வருஷம் நாங்கள் தேர்ட் டேர்ம்ல திருகோண கணிதம் அப்படின்ற ஒரு பாடம் படிப்போம். அந்த பாடமாக இது மாறும். இந்த அளவிடை படம் என்ற கேள்விதான் அப்படியே போயிட்டு திருகோண கணிதம் என்ற பாடமா மாறும். என்ன சார் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு பெரிய இல்லை. அளவிடை படம் கீறணும்னா நாங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் பரம்படி படம் ஒன்று கீறி பிறகு அதுக்கேற்ற மாதிரி அளவிடை படம் ஒரு குறித்த அளவிடை எடுப்போம். அங்க அளவிடை படம் கீற தேவையில்லை. பரம்படி படத்துல வச்சு கொண்டே கணிக்க துவங்கும். திருகோண கணித அறிவை பயன்படுத்தி நாங்கள் கணிக்க துவங்கும். அது கொஞ்சம் இலகுவா இருக்கும், இதை விட இலகுவா இருக்கும். ஆனா இல்லை இதை விட கடும் இலகுவா இருக்கும். கொஞ்சம் இல்லை, கடுமையான இலகுவா இருக்கு. நாங்கள் திருகோண கணிதம் தொடர்பான கணக்கு செய்யறதுக்கு நம்ம அதை தெளிவா படிப்போம் பிள்ளைகள். அது ஒரு சிக்கலும் இல்லை. ஆனா இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைன்னா இது கொஞ்சம் கடினம் தான். இதுக்கு நம்ம எடுத்தோன்ன கேள்விக்கும் போயில அது ஒரு 2-3 கட்டமாக இருக்கு. சரி, கேள்வி வாசிப்போம். ஒரு நிலைக்குத்தான கட்டிடம் ஏபியின், அப்ப இது 2 விதமான அளவிடை படங்கள் இருக்கு. ஒன்று தரம் 9ல படித்தது கிடைத்தள அளவிடை படம். அங்க திசைகோள்கள் வடக்கு கிழக்கு தெற்கு மீட்கு கிடைத்தரையில் உள்ள 4-5 புள்ளிகளை பற்றி கதைப்பாங்க. இது நிலைக்குத்தான கட்டிடம் தொடர்பாக கதைக்கிறாங்கன்னா நிலைக்குத்து தளம். நிலைக்குத்து தளத்துல என்ன கதைக்கப்படும் ஏற்ற கோணம் இறக்க கோணம். அங்க வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு கதைக்கலாது. ஏற்ற கோணம் இறக்க கோணம், வலது பக்கம் இடது பக்கம் அப்படித்தான் கதைக்கலாம். மேல போனா மேல பாக்குறோம், சாதாரண பார்வையோட மேல ஏத்தினா ஏற்ற கோணம், கீழே இறக்கினா இறக்க கோணம். அதான் கூடுதலான கதை. நிலைக்குத்தான கட்டிடம் ஏபி. ஏபி என்றது நிலைக்குத்தான கட்டிடம். நிலைக்குத்துண்டா தரைக்கு செங்குத்தாக இருக்கும். அதை நாங்க நோட் பண்ணோம். நிலைக்குத்தான கட்டிடம் தரைக்கு செங்குத்து. நம்ம இதுல கீறுவோம், பிறகு நாங்க திரும்ப கீறி காட்டணுமா? கட்டிடம் இந்த நிலைக்குத்தானன்றதுக்கு நான் அங்க செங்குத்து போட்டிருக்கேன், பார்த்தா தெரியும். ஏபியில் ஏபி கிடைத்தரையில் அமைந்துள்ள 2 புள்ளிகள் சீக்கம டி என்பன பருமட்டான வரைபடம் கீழே தேட்டப்பட்டுள்ளது. பருமடி படம் கீழே தானே தந்திருக்கேன், நீங்க ஒண்ணு தேவையில்லை என்ன மாதிரி தான் தந்திருக்கு. புள்ளி ஏயிலிருந்து புள்ளி ஏ இங்க இருக்கு.
புள்ளி ஏயிலிருந்து சிக்கு உள்ள தூரம் 40 மீட்டர் ஆகும். ஸோ ஏசி இந்த நீளம் 40 மீட்டர். சியிலிருந்து பியின் ஏற்ற கோணம், சியில இருக்கிற ஒரு ஆள் இங்க வந்து மனிதன் உயரத்தை புறக்கணித்து நாங்கள் சியில இருந்தே அந்த கோணமானி சாய்வுமானின்னு சொல்றது, சியில வச்சே அந்த சாய்வுமானியை செட் பண்ணுவோம். ஸோ சியில இருந்து சாதாரண பார்வை கிடையானது, கிடையிலிருந்து எவ்வளவு தூரம் பார்வை ஏத்துறாரோ அது ஏற்ற கோணம். அந்த ஏற்ற கோணம் 53 பாகை ஆகும். இது 3 இலக்க எண்ணாக சொல்லணும் இல்லை, ஏற்ற கோணம் இறக்க கோணம் 3 இலக்க எண்ணா சொல்றேன், அது சாதாரணமா 2 இலக்கமாவே சொல்லலாம், 1 இலக்கமாகவும் சொல்லலாம். 53 பாகை ஆகும். அடுத்த வருஷம் வரும்போது கலை என்ற ஒரு உபகலகம் உள்ள நுழையும். ஆனா அது பெரிய கஷ்டம் இல்லை, நீங்க பார்த்து பயப்பட. உச்சி பியில் இணைக்கப்பட்டுள்ள கம்பி, உச்சி பியில இருந்து ஒரு கம்பி ஒன்று இழுத்து கட்டியிருக்கு. எங்க இழுத்து கட்டியிருக்கா, உச்சி பியில் இணைக்கப்பட்டுள்ள கம்பி பியிலிருந்து 70 பாகை இறக்க கோணத்தில் உள்ள, பியிலிருந்து இறக்க கோணம் 70 பாகைண்டா இந்த கோணம் 70 பாகை இல்லை. சாதாரணமான ஒரு மனிதனுடைய பார்வை கிடையானது, அந்த கிடையிலிருந்து 70 பாகை இறக்க கோணம், இதுதான் 70 பாகை. இறக்க கோணத்துல உள்ள புள்ளி டியில இறுக்கமாக இழுத்து கட்டப்பட்டிருக்கு. கம்பி இந்த நீளம் அப்படி ஒன்றும் தரையில இறுக்கமாக இழுத்து கட்டப்பட்டுள்ளது. பருமட்டான வரைபடத்தை உமது விடைத்தாளில் பிரதி செய்து தகவல்களை அதில் குறித்து காட்டு. முதல்ல நாங்கள் இந்த பருமட்டான படத்தை வந்து கீறணும். வினா இலக்கம் 6. கிடையான தரையில 3 புள்ளிகள் இருக்கு. ஏத்த இறக்கமா இருந்தல தானே, அதான் கிடையான தரையில 3 புள்ளிகள் இருக்கு. ஒரு நிலைக்குத்தான கட்டிடம், கொஞ்சம் கீறும்போது பெருசா கீறுறதுல ஒன்றும் குறைய வந்துட போதில்லை. நிலைக்குத்தான கட்டிடம், நிலைக்குத்தான கட்டிடம்ன்றது தரைக்கு செங்குத்தானதா இருக்கும். அந்த கட்டிடத்துக்கு அவர் வச்சிருக்கிற பேர் வந்து ஏபி. ஏயிலிருந்து ஒரு 40 மீட்டர் தூரத்துல உள்ள ஒரு புள்ளி சி. சியிலிருந்து ஏற்ற கோணம், அதாவது பிய பார்க்கிற ஒரு ஆள், சியிலிருந்து சாதாரண பார்வை கிடையானது, அந்த கம்பத்து இந்த உச்சியை பார்க்கறதுக்காக பார்வையை மாத்துறார். அப்படி பார்வையை மாத்தி பார்த்த அந்த கோணம் ஏற்ற கோணம், ஏற்ற கோணம் வந்து எத்தனை பாகைடா தந்திருக்குது, 53 பாகை. நாம ஏற்கனவே குறிச்சு வச்சனாடி படத்தை பார்த்து இங்க குறிச்சு கொள்றோம், 53 பாகை. பிறகு இங்க ஒரு கம்பியால இழுத்து கட்டப்பட்டிருக்கு. எப்படி இழுத்து கட்டப்பட்டிருக்கு, டியில இழுத்து கட்டப்பட்டிருக்கு. எப்படி இழுத்து கட்டப்பட்டிருக்குண்டா, பியில இருந்து இறக்க கோணம் சாதாரணமான பார்வை கிடையானது, இறக்க கோணம் 70 பாகையாக உள்ள ஒரு இடத்துல, டி என்ற இடத்துல இந்த கம்பியால இழுத்து கட்டப்பட்டிருக்கு. இவ்வளவுதான் தரப்பட்ட தகவல். இதை வந்து நாங்கள் படம் ஒன்றுல குறித்து காட்டிட்டோம். ரோமெல்லக்கன் 2க்கு போவோம். 1 சென்டிமீட்டர் ஆனது, இங்க அளவுடை தரப்படுது, பொருத்தமான அளவுடைன்னு நம்ம விடையில 1 சென்டிமீட்டர் ஆனது 10 மீட்டரை குறிக்குமாறு அளவுடை படம் வரைக. அதாவது நான் வரைய போற படத்துல நீளம் 1 சென்டிமீட்டர், ரோமெல்லக்கன் 2 படத்துல நீளம் 1 சென்டிமீட்டராக இருக்குமெண்டா உண்மையான நீளம் 10 மீட்டர். ஆனா எனக்கு ஒரு அளவுடை படம் கீறக்கு முன்னுக்கு மாறித்தான் தேவை. இங்க இருக்கிற உண்மை நீளத்துக்குரிய படத்தின் நீளம் தேவை. அப்ப நான் மாத்தி போடுறேன். இங்க இருக்கிற உண்மை நீளம், நாங்க 10 மீட்டராக இருக்கிற ஒரு உண்மை நீளத்தை படத்துல 1 சென்டிமீட்டர்ல கீற போறோம். 10 மீட்டர் இருக்கிற உண்மை நீளத்தை படத்துல 1 சென்டிமீட்டர்ல கீற போறேன். அப்ப இங்க இருக்கிற ஒரே ஒரு உண்மை நீளம், இந்த 40 மீட்டரை எத்தனை சென்டிமீட்டர்ல கீற போறேன், 4 சென்டிமீட்டர்ல கீற போறேன். இப்ப நம்ம படம் கீற போறோம். இந்த ப்ரொசீஜர் தான் படம் கீற போகணும். படம் கீறி போட்டு ஒன்னும் ஒரு அளவு விஷயம் இருக்கு. இந்த அளவுடை, ஒரு அளவுடை படம் அளவுடை என்னன்னு கீறணும். நீங்க இதுக்கு கீழே அடிமட்டம், கவராயம், கவராயம் தேவைப்பட்ட கவராயம், பாகமானி அதெல்லாம் வச்சு வெள்ள தெளிவா கீறணும். நான் எனக்கு இதுல கீறதுக்கு பாகமானி பயன்படுத்துறதுக்கான ஆப்ஷன் இல்லை. அதனாடி நான் ஒரு இடத்துக்கு போறேன். கிடையான தர அடிமட்டத்தை வச்சு ஒரு கிடைக்கோடு கொஞ்சம் பெருசாவே கீறுங்க. உங்களோட கொப்பி ரூல்ல உண்ட கீறுங்க.
நிலைக்குத்தான கம்பம் பாரன் இருக்கும். இதுல இப்ப நமக்கு திரிகோண கணிதம்னா பெரும்படியா போட்டு ஒருவரு போகலாம். இப்ப எனக்கு இங்க இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா ஒவ்வொரு புள்ளியும் வரையறுக்கப்படணும். அதாவது வரையறுக்கப்படணும்னா துல்லியமா இந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் கீறலாம். இப்ப எங்க இருந்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வாங்க. இப்ப நமக்கு ஏயும் சியையும் டிவைன் பண்ணலாம். இதுதான் ஏயும் சியும் இந்த தூரத்துலதான் இருக்கும்ன்றதை வரையறுக்கலாம். ஏன்? ரெண்டு விஷயம் தெரியும். ரெண்டும் கிடையான மட்டத்துல இருக்கு. அவைக்கு இடையிலான தூரம் 40 மீட்டர். 40 மீட்டருக்கு பதிலாக 4 சென்டிமீட்டர் நீளமான கோடு கீறப்படும். இதை வச்சு பிறகு பிய கண்டுபிடிச்சு பியில இருந்து பிறகு டிய கண்டுபிடிக்கும். இதுதான் ஊடம். சோ முதல்ல நாங்க ஏபிய வரையறை செய்யறோம். ஒண்ணுமில்ல, பாகமானி அப்படி வச்சுட்டு அடிமட்டத்தை நீங்க என்ன செய்வீங்கன்னா 4 சென்டிமீட்டர் இடைத்தூரத்துல இருக்க 2 புள்ளியை குறிச்சு கொள்வீங்க. சரியா? இப்ப அடிமட்டத்தை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு பேர் வச்சு கொள்றது. இது கட்டிடத்தின் அடி, இது சி என்ற அந்த புள்ளி. இது சரியா அளவுடை படத்துல 4 சென்டிமீட்டர் நீளமாக எடுத்துக்கீர்னான் பிள்ளைகள். இந்த 4 சென்டிமீட்டர்ன்றது குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, குறிக்கவும் கூடாது. பரவாயில்ல, நம்ம குறிச்சாலும் பிழை இல்லை. இப்ப நாங்கள் இதை வச்சு கொண்டு எப்படி யாரை கண்டுபிடிக்க போறோம்டா கட்டிடத்தின் உச்சி பிய கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்டா அந்த உச்சி ஏயை பொறுத்த வரைக்கும் நிலைக்குத்தானதாக இருக்க வேண்டும். சியை பொறுத்த வரைக்கும் 53 பாக ஏற்ற கோணத்துல இருக்கும். சியை பொறுத்த வரைக்கும் 53 பாக கிடையிலிருந்து 53 பாக பாமானி இப்படியேதான் வைக்கிறது. 53 பாக ஏற்ற கோணத்திலையும் இருக்கும். இந்த 2 கோடுகளும் சந்திக்கிற இடத்துலதான் எங்களுக்கு யார் இருக்க போறாருண்டா கட்டிடத்தை வந்து உச்சி இருக்க போகுது. அடிமட்டம் வச்சுக்கிறோனும். நான் அடிமட்டத்துக்கு பதிலாக இதுல இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஒரு நேர் கொடுக்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழியை நான் பின்பற்றேன் பிள்ளைகள. அதனாடி நான் அளவாக்குறேன் பிள்ளைகள. இந்த மீதி பகுதி உண்மையா தேவையில்லை. சரி, கீறுபட்டுட்டு நீங்க பிறகு நீங்க அழிச்சு விடுங்க. அமைப்புல தான் அழிக்க கூடாத ஒழிய இங்க அழிக்கலாம். சோ இதுதான் அந்த கட்டிடத்தின் உச்சி பி. இப்ப கிடைத்தரையில இருக்கிற அடுத்த புள்ளியை நாங்க கண்டுபிடிக்கணும். அந்த புள்ளி தான் என்ன? டி. எப்படி கண்டுபிடிக்கணும்டா அது பியில இருந்து 70 பாக இறக்க கோணத்துல இருக்கிற மாதிரி அதை டிவைன் பண்ணப்பட்டிருக்கு. சோ நீங்க என்ன பாகமானியை கொண்டு போறீங்க, பியில வைக்கிறீங்க. இறக்க கோணம் 70 பாக எப்படி சார் பிடிக்கிறது? ஒன்றும் இல்லை, நிலைக்குத்தோட 90 கொண்டு வந்து பொறுத்துறது. 90 நிலைக்குத்தோட பொறுத்தினா ஆட்டோமேட்டிக்கா 0 அங்க போயிடும், கிடைக்கு போயிடும். நீங்க இதெல்லாம் ஒரு ஐடியாடா. நீங்க இப்படித்தான் பயன்படுத்தணும் அப்படி எல்லாம் இல்லை. நீங்க கிடைய புள்ளி குறிச்சிட்டு பிறகு நீங்க பாகமானி வைக்கலாம். 90 பாகம் பிடிச்சு நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன். பாகமானி எப்படி நீ திருப்பினீங்கண்டா ஆட்டோமேட்டிக்கா 90 நிலைக்குத்தோட வந்து பொருந்தும் போது 0 கிடைக்கு போயிடும். சோ 0 இருந்து நாம 70 பாக இறக்க போனோம். இங்க இருக்கு, நோட் பண்ணிட்டு இது சரியான 70 பாக அங்க இருக்க பெரும்படி 70 பாகை நோட் பண்ணிட்டு பிறகு இந்த பி என்ற புள்ளியிலிருந்து 70 பாக கோணத்தை ஆக்கக்கூடிய மாதிரி ஒரு புள்ளியை கண்டுபிடிச்சு அந்த புள்ளிக்கு டி என்று குறிச்சு கொள்றோம். அளவுடை படம் கீறி முடிச்சு. இதுல கட்டாயம் குறிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. கட்டாயம் குறிச்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம், இந்த படம் என்ன அளவிடைக்கு வரையப்பட்டிருக்கு. அங்க தந்தது வந்து அளவிடை இல்லை, அங்க வந்தது 1 சென்டிமீட்டரினால 10 மீட்டர் வகை குறிக்கப்படுது. அதாவது அதுக்கு நாங்கள் அங்க செஞ்சுட்டு வந்திருக்கலாம், அதை நான் அங்க செஞ்சுட்டு வரேன்ங்களா. கொஞ்சம் இது எனக்கு இதை கையாளுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த படத்தின் அளவிடையையும் கண்டுட்டு வந்தா அந்த விஷயத்தையும் நாங்கள் அங்க வேகமாக குறிச்சு கொண்டிருக்கலாம். அளவிடை படத்துல 1 சென்டிமீட்டர் அப்படின்றது உண்மையில 10 மீட்டர். படத்தின் நீளத்துக்கும் உண்மை நீளத்துக்கும் இடையில இருக்க விகிதம். 2 பேரும் ஒரே அலகுக்கு மாத்தி அலக வெட்டணும். இவரை மீட்டர் ஆக்குறது சுகமா இல்ல இவரை சென்டிமீட்டர் ஆக்குறது சுகமா? சின்ன அலகை நோக்கி கொண்டு போறது சுகம். 10 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்?
1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் 2 சைவர் மேலும் 8 1000 சென்டிமீட்டர். அலகு வெட்டுப்படும் படம் வரையப்பட்டிருக்கிற அளவிடை 1 1000க்கு என்ற அளவிடை. ஸோ இதை நான் என்னுடைய அளவிடை படத்துல குறிச்சு கொள்றேன். கட்டாயம் குறிச்சு கொள்ளணும். இந்த படம் 1 1000க்கு என்ற அளவிடை படத்துல வரைஞ்சிருக்கு, அளவிடையில வரைஞ்சிருக்கு. கிடைத்தள அளவிடையில தான் பிள்ளைகள் வடக்கு குறிக்கும். இங்க வடக்கு குறிக்கிறீர்கள். இது நிலைக்குத்து தள அளவிடம், வடக்கு ஒன்றும் குறிக்கிறீர்கள். இதுதான் என்னுடைய அளவுடை படம். ரெண்டாவது ரோமல்லக்கன் 2வது கேள்வி செஞ்சு முடிச்சாச்சு. ரைட். ரோமல்லக்கம் 3 என்னன்னு பார்ப்போம். கோபுரத்தின் உயரத்தை கிட்டிய மீட்டரில் காண்க. எப்படி கோபுரத்தின் உயரத்தை காண்றதுண்டா, நாங்க கீறின அளவுடை படத்துல கோபுரத்தின் உயரம் எத்தனை சென்டிமீட்டரால இருக்குன்றத காண்றது. சோ இங்க கோபுரத்தின் உயரம் எத்தனை சென்டிமீட்டரால இருக்கு அப்படின்றத பாக்குறேன். அடிமட்டத்தை நேர கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். அதை விட நல்லம் என்னன்னு சொன்னா, நீங்க அடிமட்டம் இங்கே இருக்கட்டும், உங்களுக்கும் எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அதான் நல்லம். கவராயம் இல்ல விரிவாரி அப்படின்னு உங்களோட கொம்பாசுக்குள்ள ஒரு உபகரணம் இருக்கும். கணித உபகரண பட்டியல ஒரு உபகரணம் இருக்கும். ஏன் இதற்குன்னு தெரியாம அந்த உபகரணத்தை எடுத்து இது அளக்கிறது துல்லியமானது. இப்ப எனக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் பெறலாம். இதுல எது சரியான விடைன்றதை திரிகோணானித அறிவை வச்சு கொண்டுதான் கண்டுபிடிக்கணும். எனக்கு வர்றது 5.3 சென்டிமீட்டர். உங்களுக்கு வர்றதை நீங்க குறிச்சு கொள்ளுங்க. எனக்கு வந்த நீளத்தை இதுல குறிச்சு கொள்றேன்டா 5.3 சென்டிமீட்டர். உங்களுக்கு என்னென்ன விட வந்தது? யாராவது கீர்ண புள்ளியல் சொல்லுங்க. கொஞ்சம் விலகும், கட்டாயம் இந்த விடையில ஒரு பெரிய விலகல் இருக்கும். அதே மாதிரி அடுத்த கல்வி எடுத்தோம்னா அதையும் ஒரு காப்பற்றுவோம். உச்சி பியிலிருந்து டிக்கு கட்டப்பட்டுள்ள கம்பியின் நீளத்தையும் கேட்டிருக்கு. ஸோ அதையும் ஒருக்கா கண்டுட்டே போறேன். பியிலிருந்து டிக்கு கட்டப்பட்டிருக்க கம்பியின் நீளம், அதுல பெரிய வித்தியாசம் இருக்கும். இதை விட மோசமான வித்தியாசம் அதுல இருக்குமா? வர்ற விடைக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க பிள்ளைகள், இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு 5.6 இல்ல 7 இல்லாம இருக்கு. நான் 5.65 போடுறேன். உங்களுக்கு வார விடைக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க பிள்ளைகள். கட்டாயம் ஒரு விலகல் இருக்கும், இதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த விலகலை பார்த்து நீங்க, அதாவது விலகல்ன்னு நான் சொல்றதுக்கான விளக்கம் என்னண்டா பிள்ளைகள், எந்த விடைக்கும் உங்களோட விடைக்கும் கட்டாயம் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். சின்ன வித்தியாசமா இருக்கத்தான் வேணும், இல்லாட்டி அது வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு இந்த நீளங்களை காணுவோமா? ரோமல்லக்கம் 3க்கு வருவோமா? ரோமல்லக்கம் 3 என்ன? கோபுரத்தின் உயரம். கோபுரத்தின் உயரம் இதுல என்ன இருக்கு? படத்துல உயரம் 1 சென்டிமீட்டராக இருக்குமெண்டா உண்மையான உயரம் 10 மீட்டர். அது எங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிறது 5.3 சென்டிமீட்டர் வருதுண்டா உண்மையான உயரம் 5.3 10 மடங்கு மீட்டர்ல வரும். 10ஆல பெருக்கினா தசம் ஒரு தானம் பின்னுக்கு போகும், 53 மீட்டர் என்று வரும். ரோமல்லக்க 4வது கேள்வி, அந்த கம்பி இந்த நீளம் எனக்கு வந்த விடைக்கேற்ற மாதிரி செய்யறேன் பிள்ளைகள். 5.65 சென்டிமீட்டர்ல குறிக்கப்படுவது உண்மையில எத்தனை மீட்டர்ண்டா 5.65 10ஆல பெருக்கிறேன். சோ 10ஆல பெருக்கினா 56.5 மீட்டர் என்று வரும். காய்கிற விளங்குத பிள்ளைகளுக்கு? ஓகே. இப்ப உங்களுக்கு சரியான விட வேணுமெண்டா பாருங்க பார்ப்போம். எனக்கு என்னால காணையிலும் ஒன்று பார்க்குறேன்னா பரம்படி படத்துல வச்சு கொண்டே காணலாம். 53 பாக காணலாம் பாருங்க. கால்குலேட்டர் எடுத்தா 40 தர tan 53 பாகைக்கான விட அந்த கோபுரத்தின் சரியான உயரம் 53.08 வருது. 53 மீட்டர்ன்றதுதான் சரியான விட. சரி, இதை வச்சு கொண்டு நம்ம எது அடுத்தது கம்பிந்த நீளத்தை காணணும்டா இது 70 இது 70 எதிர்பக்கம் செம்பக்கம். ஸோ அதை காண்றது அப்படின்னு சொல்றேன். நீங்க புற நாங்க இதை படிப்போம் பிள்ளைய, நீங்க பயப்படாங்க. 53 வகுத்தல் சைன் 70 பாகை. அது இந்த விட 56.4 தான் சரியான விட. அதனாடி நாங்கள் எடுத்த விட 56.5. ஸோ அதுவும் சரிதானே. நாங்கள் எடுத்த 56.5 தானே. அப்ப நாங்கள் மிக சரியாக செஞ்சிருக்கிறோம்.
சரி, அப்ப நீங்க உங்களோட விடையில எவ்வளவு நான் மாற்றம் தரப்போறேன், நான் நிறைய விடைக்கு புள்ளி தரப்போறேன், அதனாடி உங்களுக்கு நிறைய புள்ளி கிடைக்கும், பயப்படாங்க. சரி, புள்ளி திட்டத்தை சொல்றேன் படியா பாருங்க புள்ளிகள். பரும்படி படத்துல இந்த செங்கோணம் மிக முக்கியம். இந்த 40 பாகை இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு புள்ளி கொடுங்கோ. அதே மாதிரி இந்த 53 பாகை இந்த 70 பாகை இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு புள்ளி கொடுங்க. ரைட், இதுக்காக உங்களுக்கு பரும்படி படத்துக்கு 2 புள்ளி தந்திருக்கேன். அதே மாதிரி உண்மை நீளத்துக்குரிய படத்தின் நீளத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல கணிச்சு கொண்டு போறதுக்கு ஒரு புள்ளி. பிறகு இந்த அளவிடை படம் வரைகிறது, சரியா அளந்து பார்க்கணும் பிள்ளைகள், அடிமட்டத்தால சரியா அளந்து பார்க்கணும். இந்த அளவிடை படம் வரைகிறதுக்கு 2 புள்ளி, இந்த அளவிடையை அந்த படத்துல குறிச்சு கொள்றதுக்கு ஒரு புள்ளி. மொத்தமா அளவிடை படத்துக்கு உங்களுக்கு 3 புள்ளி. இந்த நீளத்துக்கு 2 புள்ளி, இந்த நீளத்துக்கு 2 புள்ளி, உங்களுக்கு மொத்தமா 10க்கு வரும். இதுல நல்ல பிளெக்சிபிள் தாரன் பிள்ளைகள். இந்த கேள்விக்கு 52 பாகை 52 மீட்டர் போட்டிருந்தாலும் சரி, 54 மீட்டர் வரைக்கும் சரி போடுவோம். 52ல இருந்து 54 வரைக்கும் சரி போடுவோம். அதே மாதிரி இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு பிளெக்சிபிள் தாரன். 54.5ல இருந்து 58.5 மீட்டர் வரையான விடை இருந்தால், அதுக்கேற்ற மாதிரி செய்க வழி இருந்தால் நீங்க சரி போடலாம். ஏன்னா கொஞ்சம் கட்டாயம் செய்யற அந்த முதல் அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வலு வரும், அதுக்கேற்ற மாதிரி புள்ளித்திட்டம் மாறும். உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு 10க்கு எத்தனை கட்டாயம் எனக்கு பதிவிடணும். செய்யலைன்னா செய்து பார்த்துட்டு எனக்கு அனுப்புங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது கட்டாயம் நீங்க பழகும்.